எனக்கு பேர் இல்லையா இல்ல என் ஊர் இல்லையா கண்ண வண்ணே கண்ணு கண்ணுங்கிறியா மாட்டுக்கு என்ன மாட்டுக்கு என்ன கோழிக்கு என்ன குறைவுக்கு என்ன தாயாளி கண்ணு கண்ணுங்கிறியா கண்ணு கண்ணுங்கிறிய தேவிடோட்டு பையா என்ன கேளு அப்படி நான் மூளை காட்டுல இந்த ரவ போது கண்ணல சரி மேலாட்டு பிள்ளைங்களை கற்பழிச்சு லவ் பண்ணி இருக்கறேன் என்னங்க கண்ண எனக்கு ஒண்ணு கண்ணாக்குதா சாரு கண்ணாக்குதா அப்படி இந்த கண்ணு தான் பிள்ளைகளை லுக்குட்டு என்ன ஒரு அடியா குப்பிட்டு கொடுத்து விட்டாங்க பல்லடக்கார பிள்ளைங்க எல்லாம் ஜோப்பல என்ன வச்சிக்கிறேன்னு கேட்டு எதுக்குடா கண்ணு கண்ணு கூப்பிடுறேன் அப்ப நான் நாய் புண்டைய கடிச்சு யாரு ஏய் என்ன பண்ற ஓ கண்ணு கண்ணு நான் உள்ள கண்ணா சார் கண்ணா ஆமா அப்படி அடிக்குறானே சரி வாடா தம்பி போடா மூட்டுக்காரி கல்யாணம் பண்ணி ஏன்டா அடிச்ச அப்படி கண்ணா இருக்கு எனக்கு சுருக்கு குத்துருச்சு பார்க்கலாம் என்ன சம்பளம் கொடுப்போம் பார்க்கலாம் நீங்கனா உள்ள எதர் ஒண்ணுக்கிட்ட நீங்கனா யாக நடிச்சா கண்ணே என்னன்னு கூப்பிட்ட தம்பி ஏண்டா உன்னோட பிறந்தனா இல்ல உங்க சின்ன வீட்டு பையனா இல்ல உங்க பெரியா வீட்டு பையனா எந்த முறையில என்ன தம்பின்னு கூப்பிட்ட உன் ஜென்மத்துக்கு நல்லா இருக்கதடா பவி சண்டாளா உன் மூஞ்ச ஒடுக்குள்ள அண்டா வாட்டம் கிடக்குது என் மூஞ்ச சுவாசிக்க நெய்ச்சு மாதிரி சவ குண்டா இருக்குது என் மூஞ்சுக்கு உன் மூஞ்சுக்கு ஒத்து வருமா அப்படின்னு நாய் பண்ணை கடிச்சுக்கிட்டாரு உங்க கூத்தால பழமே பேரு அடி வாங்கிட்டு இருக்கிறவன் பருத்தி அடிக்கல பாட்டு படிக்கிறான் மூஞ்ச ஒடுக்குள்ள அண்டா வாட்ட கிடக்கு என் மூஞ்சி சவன்னு நல்லா சிவாஜி கணேசன் மூஞ்சி மாதிரியா அளவா இருக்குது என் மூஞ்சுக்கு உன் மூஞ்சுக்கு ஒத்து வருமா சரி எந்த ஜென்மம் சேர்த்துக்கிட்டு தம்பின்னு வரும் ஆமா அப்படின்னு அடிக்கிறான் கண்ணுன்னா நொண்ட கண்ணா சார் கண்ணா அடிக்கிறேன் தம்பினாலும் உன் மூஞ்ச ஒடுக்குள்ள அண்டா வாட்ட கிடக்குதுன்னு அடிக்கிறேன் சரி வா அப்பா உங்க சின்ன கட்டிக்கணும் இல்ல பெரியாய கட்டிக்கணும் இல்ல தப்பி தவறி உன் மூஞ்சிய இப்படிக்குது என்ன உங்க அம்மா மூஞ்சி எப்படிக்குதோ கரும முடிச்சதா அப்பான்னு கூப்பிடுறியே உங்க பெரிய மாலை கட்டிக்கிறனா உங்க சின்ன மாலை கட்டிக்கிறனா இல்ல அப்படித்தான் ஒரு நாள் அரை நாள் உங்க அம்மால வந்து ஒரு வார்த்தை பேசிருப்பா இல்ல உங்க அம்மா தான் வந்து அப்படி மூஞ்சி எப்படி கிடக்குது அத மத்த சரி உங்க அம்மா மூஞ்சி எப்படிக்குது தெரியல எதுக்குடா அப்பான்னு கூப்பிடுறேன்னு அடிக்கிறேன் இது எங்க தம்பி சிவாஜி கட்டம் என்னப்பா அண்ணா நல்லா அடிக்கிறான் தம்பி நல்லா அடிக்கிறான் சித்தப்பா நான் உம்மால ஆமா அப்படியே ஒரு என்னவா அடிக்கிறாரு அப்படியா ஒரு வருஷம் பேசிட்டு அடிக்கிறாரு ஏய் என்ன வருஷம் அடிக்கிறாங்க எப்படி தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள ரெண்டு தவளை எங்கடா போவான் ஒரு தவளை ரெண்டு குஞ்சுக்குள்ள சூ மாறி ஆமா அப்படின்னு பாட்டு வந்துக்குது ஆமா அப்படி கூப்பிட்டு பலவடா ஆமா சரி வாப்பா கோடையப்பா அப்படி கண்ணே இதுவரை என்ன கூப்பிட்டிய எங்க ஊருக்கு இன்னைக்கு தான் புதுசா வெந்துகிற வந்துகிற அதனால எங்க ஊர்ல பார்த்து ஒன்ன பார்த்து எப்படி தெரியுமா கூப்பிடுவேன் ஓரி 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 ஓரி
என்ன பார்த்து ஓரிங்கிறீ 4 பேத்துக்கு நடுவுல பண்ண நடான் அப்படியா இந்த பாண்டவர் குலத்துல பிறந்திருக்கிறானே பார்த்து அர்ஜுன மாதிரி நீயே அர்ஜுன மூஞ்சினா தொடப்பதான் அடிச்சுடுவாங்க அர்ஜுன மாதிரி 20 கிழமை 20க்கு மொத்தம் அப்படியா ஒரு கிழமை கிழமை ஓஹோ கண்ணே அப்படி இருந்தாலும் இந்த முள்கால் பேண்டுக்கும் முள்கை சல்ட்டுக்கும் கையில வச்சிருக்கிற துணிக்கும் பார்த்தா நட்ட நடு சாமத்துல மையான கொள்ளையில போகிறானே புடு 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 புடுன்னு பாருங்க பாரு ஓ கோடிங்க கண்ணே கோடிங்கன்னா அவன் எப்படி பாத்து எப்படி மாசத்துல ஒரு நாளா இருக்கு சரி அவனுக்கு அம்மா வாச்சி இருட்டா கிடக்கு லைட்ல ஆமிச்சு விட்டா இருட்டா தான் இருக்கும் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டா தான் அம்மாச்சிகால் இருட்டா இருக்கு சரி அந்த கோடிங்க என்ன செய்வான் என்ன செய்வான் சாமத்துக்கு தலையோட தண்ணி ஊத்திட்டு கட்டு கட்ட பருப்பு புதி விட்டுக்கிட்டு அவன் பழைய துணியில வர மேல போட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு 10 15 இருக்குமா என்ன பழைய துணிடா சரி மேல போட்டுக்கிட்டு உடனே அப்பயே உடனே அவன் கையில முடுக்கு பிடிச்சுவான் இல்லனா அடுத்து பிடிச்சுக்குவான் அதானே கேட்டேன் சரி சுடுகாட்டு போவான் சுடுகாட்டுல இருந்து மாச்சாடுக்கு வருவான் ரெண்டு ஒண்ணா இங்கதான் 2 பேத்துக்கு நமக்கு கொலை விடுவது என்ன கொலை இங்க போய் கொலை விடுவது ஏய் நொங்கு கொலை நேத்து போய் கடுகாய் போச்சு ஏய் மாசானமோ சுடுகாடு 2 ஒண்ணுதான் சுடுகாடு வேற மாச்சாடு வர பூனை வத்த ஏய் 2 ஒண்ணு தான்டா சுடுகாடு வேற மாச்சாடு வேற எப்படி சுடுகாடுங்கிறது எப்படி தெரியுமா 60க்கு 60 சென்ட் குறுக்கு 20 சென்ட் செலவுக்கு பண்ணு போடலாம் போய் கட்டில கடையை கடந்து செத்து போயிட்டா உடம்புற எப்படி கோடி துணி எடுத்து போட்டு பாடையை கட்டி அதுக்கு மேல தேர கட்டி பாடையும் தேரு ஒண்ணு தான்டா பாடை வேற தேர் வேற அது எப்படி எப்படா 1000 ரூபாய் கொடுத்து சரி நம்ம புளிய ரத்த சோறு சரி நம்ம கழுவி எடுத்த சோறு கொடுத்து எதெல்லாம் சோறு போடுறோம் தேரி சேர்ந்துக்கல ஓ நாங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க 4 பேர் கூட்டு கூட வைப்பீங்க ஆமா என்ன அப்படி அகலகட்டாவே பிரிச்சுக்கிட்டு கிளவி செத்து போயிட்டா இங்க நேரா தாரமங்கலத்துக்கு போவோம் தாரமங்கலத்துக்கு போடுவோம் எடுத்தா புள்ளுதான் ஒரு புள்ளில எடுத்துக்கோங்க புல்லு அல்ல ஆளு கொஞ்சமா குடிச்சிட்டு புல்லு எடுத்துக்கிட்டு ஆமா உடனே ஏறிக்குள்ள பூதுவீங்க ஆமா நீ ஆடுறா நான் ஆடுறா நீ ஆடுறா அப்படின்னு ஒரு புள்ளிலே பிடிச்சிட்டு அடிப்பீங்க சரி அத சாப்பிட்ட உடனே இங்க வந்த உடனே செத்து போன கிளவிய நல்லா சுத்தமா செஞ்சுட்டு அங்கதான் இருக்குது சண்டை எப்படி அங்கதான் இருக்குது எங்க பங்காளிகளுக்குள்ள ஏய் நான் தான் முன்ன வைப்பேன் அவன் நான் தான் முன்ன போடுவேன் நான் தான் போடுவேன் செத்து போன கிளவியா என்னத்த அடிபட்டு போடுவீங்க என்னத்த தாயாளி எடுத்து வந்த கோடி துணியை முதல் போடுறது போட்டு கழுவெடுத்து சொல்லி கொண்டு போய் வைக்கிற மாதிரி சுடுகாடு மாசாடு எப்படி அவங்க அப்படின்னு ஒரு அது மாசாடு எப்படி உனக்கு ஒரு பொட்டு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளை என்ன பண்ணி வச்சு ஜாலியா படிக்க வச்சுக்கிறா அந்த பிள்ளை படிக்கிறது பருவத்தின் கோளாறு அது அது எப்படினா இருக்கும் பருவத்தின் கோளாறு நல்லா கை பறிச்சத்தை போடு அடே சண்டா தெரியாது அது ஆறு கண்ணி தெரிய வைக்காது பிள்ளைக்கு மிச்சு மிச்சுக்கு கொடுத்து கீழே பண்ண அரிக்கிற மாதிரி அரிச்சு அவ அங்கலிச்சு இங்கலிச்சு அடிவாத்தத்துக்கு பெருக்கு வச்சு இப்படி ஊர் சட்டை கட்டுக்கிட்டாங்க இந்த தங்கோயில கொட்டி தின்னுபிட்டு செத்து போயிருவாடா திங்களுமா மூந்து பார்த்தா போதாதோ தங்களரி கொட்டிடா தின்னுபிட்டு செத்து போயிட்டா கொண்டு ஊசி குத்துறான் அடிபட்ட மரம் தண்டை தவறம் இல்ல வேவிச்சு தண்ணி விட்டு அடிக்கிறது மாசானம் அந்த கோடைங்க மாசானத்தை போட உடனே மறைச்சு போட்டு பண்றான் என்னத்த செக்கம் உருடா ஓஹோ உரு போட்ட உடனே அந்த கோடைங்க பூசி ஆரம்பிக்கிறான் எப்படி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஜெகதீஸ்வரி செக்கம்மா செக்கம்மா மலையாள போடவளே மத்தாலகாரன் ஒத்தவளே மாற பிளந்தவளே கொல்லிமலை போடவளே கொல்லல காரணவா கோடி வித்த கத்தவளே காலி மூலி கல்கத்தா வாலி ஜாமாட 3 காலி என்ன ஆவறது இந்த வயசுல 3 காலி ஆகி போயிட்டா அது பிச்சுக்கிட்டு விடுவாதண்ணா சரி நீ கொண்டு வந்த கல்புரம் ஊதி பத்தி சாமராயக்கான எரிஞ்சு புகை பிரதே ஓ அப்படியே அப்படி சாமராணி அப்படி சவத்த முடிச்ச உடனே சரி அப்பவே அதே இடத்துல உடனே அவ ஊதி கால எடுத்துக்கோ ஏனா கை கட்டுமா புகுதிடா சரிண்ணா எடுத்து பட்டு எடுத்துக்கிட்டு சரி ஓ உடனே ஊருக்குள்ள சொல்றோம் அங்க தெரியுற மெத்தையா நம்மளதான் அண்ணே உனக்கு ஒரு பையன் பண்ண ஆமாங்க அண்ணே கல்யாணம் பண்ணியாச்சு மார்கழி மாசம் மார்கழி மாசம் சூனி மாசம் மார்கழி மாசம் கல்யாணம் செஞ்சா மக்க 16 பேத்து பெருவாழ்வா வாழ்வான்னு பெரியவர்கள் சொல்லிக்கிறாங்க சரி அது மெத்த கட்டது பையனுக்கு கல்யாணம் பண்ணுது இதெல்லாம் எவ்வளவு செலவு எல்லாம் 1 கோடி ஆச்சு ஐயோ 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 உங்களுக்கு சாதிச்சா இருக்கா அப்படியா நல்ல நிறைய இருக்கிறாங்களா எங்க பாட்டி செத்தா 10 20 கோடி வந்து எவனுக்கு 1 கோடி எதுக்கு
ஒரு கோடி என்கிட்ட ஒரு ராசு பணத்துல ஒரு கோடி செலவு பண்ணி என்ன பண்ணுவோம் ஏன் குடியிருத்து செத்து போயிடுவாங்க என் புடுக்கல சொல்லுது உடுக்கல சொல்லுது எப்படி கண்ணு அப்படி நான் கிரகம் போதா இருக்குதுங்க இந்த கிரகத்தை ஓட்டுறது எவ்வளவு செலவானாலும் சரி ஒரு கோடிக்கு இன்னும் ஒரு கோடி ஆனாலும் சரி 1000 வேண்டாம் 500 வேண்டாம் உன் காய்ச்சி எனக்கு 10 பைசா வேண்டாம் 25 தேங்காய் மட்டும் கூட ஆனா ஒரு காய் ஒண்ணு தச்சு கூட ஏன் உங்க ஊர்ல நோய் போட்டுக்குதா 25 கலைஞ்ச கட்டி தான் ஓட்டு சரி என்ன பண்ணணும் கொடுத்துறேன் 25 வாழைப்பழமா இருக்கணும் ஒரு பழம் ஒண்ணு கைச்சு சூடாக்கணும் ஏத்தாங்க வேலை ஆனா உன் காய்ச்சி எனக்கு 25 வாழைப்பழம் சீப்பும் குறைஞ்சபட்சம் ஒரு சீப்பு 50 ரூபா கூட எவ்வளவு ஆச்சு ஆமாடா 25 ஜீப்புக்கு 2500 ரூபாய் ஆச்சு 1250 ரூபா ஆச்சு இவன் என்னத்தையும் பணம் கேக்குறான் 25 கலைச்சதுக்கு 20 பழசு வைக்கணும் சரி அவரை பூஜை பத்தி ஊதுபத்தி சரி ஜவடி ஜாமராஜ் சரி 5 கிலோ அச்சியா சக்கரை 7 ரூபாய் ஏலக்காய் 10 கிலோ பச்சரிசி ஏன்னா ஏன் மாவு இடிச்சு கொடுத்துறமே என்ன நோம்பி போட்டுருக்கு மாவு விளக்கணும் 5 கிலோ மவனாட்டம் மருமவளாட்டம் பச்சை பால் உருவு போடணும் உருவு போட்டு ஆனா 3 சாமான் எடுத்தேன் சரி நேரம் சரியில்லை என்னென்ன சாமான் உன் மருமகளுக்கு இந்த செயலாச்சு ஆகிட்டு வாக்குடே விழுக்கணும் அண்ணா நான் வாக்கூட எடுக்கல மாட்டுக்கு தான் வச்சிருக்கேன் ஏன்னா எங்க பாட்டிக்கு மேல ஒரு பல்லு போடல டீ தூள் பை அடைச்சு 5 நிமிஷம் கிடக்குது வாரி வலிச்சு மூத்த கட்டி படுத்துட்டு வாக்குடல தெரியாதுண்ணா பாடியா ஆமாடா அத்தனை எங்க வீட்டுக்காரி பாடி எடுத்தானாலா தொப்பூர் கட்டமேட்ல 2 பாடி ஆக்சிடென்ட் ஆகி கிடைச்சு 2 பாடியில் ஒரு பாடி கொண்டு கேட்கற அடிச்சு போறாங்க ஆமா படிச்சங்க பிராணிங்க ஆமா அப்படி அண்ணாட்ட படிச்சு தரது இப்படி கேட்டா கொடுக்க மாட்டாங்க கண்ணு முளத்தாயின்னு கூட இடிச்சாயின்னு போய் கேள அதெல்லாம் கழட்டி சரி உங்க குடும்பத்தை உங்களுக்கு சுத்தி கோடிங்க விட்டு இறங்கும் போச்சுன்னு கழிச்சத்தை வைக்கணும் அவன் தான் கோடிங்க இவ்வளவு செலவு கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியா கோடிங்க வீட்டுக்கு இறங்கும் போச்சுன்னு சொல்லணும் இன்னும் உங்க கறக்கத்தை துடைக்கிறதுக்கா நாய் கடிச்சல பாம்பு கடிச்சல அப்படின்னு ஊரு குடுக்கறதுக்கு ஊரு ஜன ஏமாத்தி சரி வாய்த்தங்க தான் கோடிங்க யாரு தெரியுமா யாரு நான் பேர் சொல்றேங்க வாங்கி வாலிபர கண்மணிங்களை சிரிக்க வைக்க கூடிய என் பேர் நகச கோமாளி சரி என் பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களா எந்த ஊரு கண்ணு வாயால சொன்னா வெகு நேரம் ஆகும் ஏத்தாடு எழுதுனா வெகு நேரம் ஆகும் அதனால பாரு கட்டி வச்சுக்கிறோம் பார்த்து படிச்சுக்க போடு ஏடா தமிழ்ல எழுதிக்கு இங்கிலீஷ் தான் படிக்க தெரியுமா நான் வெளிநாட்டுல படிச்சேன் ஏய் வெளிநாடு டபுள்யூஎம் அமெரிக்காவுல படிச்சேன் சரி எழுத கூட்டி படிக்கிட்டேன் வேச்சேரி பக்கத்துல தொப்பையார் மூலக்கான் வெற்றிவேல் நாடக சபா தம்பி மாதேசி பத்திரமலைக்கு சேர்ந்த செல்வகுமார் இணைஞ்ச பழக நாடக சபா ஆமா வாங்க உங்களுக்கு என்ன நாடகம் தெரியும் ஏய் உனக்கு என்ன நாடகம் வேணும்
ஏடா நாடகம் தெரியாத உம்மால அவக்கா மீசையில மொட்டை அடிச்சுட்டு ஊர் ஊருக்கு நாங்க டெம்பா தூக்கிட்டு திரிகிறோம் உனக்காடா நாடு வேணுங்கிற மகாபாரத ராமாயணம் மணிமேகலை சிலப்பதிகாரம் காவியங்கள் குண்டலகேசி குண்டலகேசி நானே சோதி ஸ்ரீபக சிந்தாமணி என்ன சிவபுராணம் கண்டபுராணம் விஷ்ணுபுராணம் நாரத புராணம் வன்னிய புராணம் எண்ணற்ற என்ன நாவல் கதையில நிறைய நாடகம் எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை ஒரு 2 அடி பாட்டு இந்த ராமாயணத்துல தெரியும் ராமாயணத்துல நீ புதுசா பாப்பா ராமாயணத்துல ராமாயணத்துல சரி ராமாயணத்துல எந்த இடம் இதே இடத்துல நின்று இப்படி திரும்பி யாருக்கு சந்திப்பு மத்தலக்காரங்க கொள்ளக்காரங்க நடு எந்த சந்தை கிளையில இந்த உச்சிகாலையில ஏறி யாராருக்கு எந்த பாகத்துல எங்க அப்பனு கூட்டுக்காரங்க அந்த கொட்டை நான் சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் கேட்கறதில்ல கண்ணு ராமாயணத்துல கொசல நாடகம் கொசல நாடகத்துல லபாகுசான்னு சொல்லக்கூடிய கொசல நாடகத்துல சீதா பிராட்டி ஆஞ்சநேயர்கிட்ட அழுவுற கட்டம் ஆமா ஒரு 2 அடி பாடு பார்க்கலாம் டிவில பாடி ஐயா சாமியா
கவலைப்படாதீங்க சாமி, தினசரி கத்துறோம். இடம் கிடக்குதுங்க. இங்கெல்லாம் இடம் பாரு நிறைய கிடக்குது. அயோத்தியா நகரத்துல தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவி, கோசலை, கைகை, சுமத்திரை. இந்த 3 மனைவிக்கு 4 புத்திரர்கள். 4 புத்திரர். ஆமா. யாரா? ராமன், லட்சுமணன், பரத, சத்ருவன் 4 பேர் ஜனித்து ராமருக்கு சீதையை திருமணத்தை செய்தார். அப்படி திருமணத்தை செய்து 14 வருட கைகையின் வார்த்தையால ஆரணியமான கானகம் சென்றார். அப்படி ஆரணியமான கானகம் சென்று 16 வருட காலங்களுக்கு பொழுது மூலபல ஜானகர் ராவணாதி கூட்டங்களை மடித்தார் ஸ்ரீராமர். அப்படி மடித்த பிறகு நாட்டுக்கு அயோத்தி வருகிறார். அயோத்தியிலே ராமராகப்பட்டவர் இதையெல்லாம் நம்ம செய்திருக்கிறோமே, இது நீதியா இல்ல அது அக்குறமா அநியாயம்? ஆமா, அப்படி என்று நம்ம கண்டறிய வேண்டும். அப்படி என்று ஸ்ரீராமராகப்பட்டவர் அயோத்தியா நகரத்திலே பட்டத்தை கட்டி ஆளலாம் என்று இருக்கு தள்ள காலத்து தூதர்களை விடுகிறார். எப்படி? திக்கு விஷயம் செய்ய 4 பக்கமும் போகிறார். 4 மந்திரிகளுக்கு செல்ல 4 பக்கமும் இருக்கக்கூடிய குடிபடை மக்கள் ராமர் செய்ததுதான் நீதி நீதி அப்படி எல்லா நாட்டு மக்களும் வாழ்த்து கூறுகிறார். ஆமா. இதை கேட்ட காவலர்கள் கங்கைக்கு வருகிறார். 4 பேரும் ஒன்றாக கூடுறார். ஒன்றாக கூடி கங்கையிலே ஜலத்தை விட்டு ராமர் செய்ததுதான் நீதி என்று சொல்கிறாங்க. இத போய் ராமர் என்று சொல்லணும் அப்படின்னு 4 பேரும் பேசி கொண்டிருக்குள்ள அங்கே ஏகாலிச்சம்மாளுடைய பையன் காட்டப்பனுடைய மனைவி வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்கு ஏகாலிச்சம்மா தன் மகன் கிட்ட கூப்பிட்டு சொல்றான், கண்ணே நேத்து நம்ம மருமகளாகப்பட்டவ வீட்டை விட்டு போயிட்டா, போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா அப்படின்னு மகன் கிட்ட சொல்றா. அப்ப அந்த மகன் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நேத்து சண்டை பண்ணிட்டு என் வீட்டை விட்டு நம்ம வீட்டை விட்டு போனா, அவ போனவன் தன்னந்தனியா போனாலா எப்ப மட்டுக்கு இல்ல வேற யாரோடு போனாலா? கூட்டிட்டு போனாலா? ஆமா. அதனால இதுக்கு மேல அவளை கூட்டியாந்து நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஏகாலிச்சம்மா சொல்றது ஏப்பா, தான் மருமக வந்து வீட்டை விட்டு போனதுக்கே இப்படி மருமக மேல சந்தேகப்படுறிய, ஸ்ரீராமராகப்பட்டவ மனைவி சீதா பிராட்டிய தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் சிறை எடுத்து போனா, சிறை எடுத்து போன சீதா பிராட்டியை கொண்டு வந்து ராமர் இப்ப நாட்டை ஆளலையா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அந்த ஏகாலிச்சம்மா பையன் சொல்றாரு, அம்மா அவருடைய சூரிய குலத்துக்கு ஏற்றுக்கும், என்னுடைய வீரபத்ர குலத்துக்கு ஏற்காது அப்படின்னு சொல்றார். அப்பதான் இந்த கேள்விய கேட்டுக்கிறாங்க யாரு? தூதர்கள். உடனே போகிறார், ராமரை பார்க்கிறார். ராமர்கிட்ட காவலாளி சொல்றார், ஐயா 4 நாட்டு மன்னர்களும் ராமர் செய்ததுதான் நீதினு சொன்னாங்க, ஒரு ஏகாலிச்சமா மக மட்டும் இப்பேற்பட்ட குறைய ஆத்தங்களை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்ல உடனே ராமராகப்பட்டவர் பார்க்கிறார், ஒரு ஏகாலியப்பம் போய் நம்மளை இப்படி குறை கூறி விட்டாரு, இதுக்கு மேல் இந்த பெண்ணோடு நம்ம வாழக்கூடாது அப்படி என்று ஸ்ரீ லட்சுமண பெருமாளை கூப்பிட்டு சீதா பிராட்டி 6 மாத கர்ப்பத்தோடு இருக்கிறது, கண்ணை கட்டி கானகத்திலே விட்டுட்டு வா அப்படின்னு தெண்டகாரி வனத்திலே கண்ணை கட்டி கானகத்திலே விடுகிறார். அப்படி கானகத்திலே விட்ட பிறகு அந்த அம்மாளுக்கு நிறமாத கர்ப்பம் அடைந்த உடனே வால்மீகி கிட்ட தஞ்சம் அடைந்து அங்கே ஒரு பிள்ளையை பெற்றார். அதன் பிறகு லவா என்று பெயரை பெற்று இன்னொரு பிள்ளையை தெற்பத்தால் வால்மீகி பெறுகிறார். லவா குசா என்ற 2 பிள்ளைகளுக்கும் வால்மீகி வில்வத்தை கற்றுக் கொடுத்து அங்க ஆரணிமான கானகத்திலே இருக்கும் பொழுது நண்பா ஒரு நாள் தினத்திலே ஒரு புறவையை கட்டி ராமராகப்பட்டவர் இருக்கிறார். இந்த புறவைக்கு ராமருக்கு எதிரியாக இருந்தா புறவைய பிடிச்சு கட்டணும், இல்லை என்றால் தீபாவளி காட்டி இருக்கக்கூடிய பொன்போஜனத்தை போட வேண்டும். பின்னே ராமர் லட்சுமணன் வந்து கொண்டிருக்கிறார் சொல்ல உடனே பார்த்தார் ரவா குஷா, இந்த புறவையை கட்டினா நம்ம அப்ப வருவாங்க, அப்ப யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த புறவையை பிடிச்சுக்கிறார். கட்ட ராமராகப்பட்டவர் வருகிறார், இந்த புறவையை கட்டினா நமக்கு எதிரியாதான் இருக்கும் அப்படின்னு பானத்தை எடுக்கிறார். பானத்தை எடுக்கும் பொழுது லவானுடைய கதாயத்தால் ராமர் மூச்சு
மூச்சடைந்து கீழே விழுக அப்பதான் சீதா பிராட்டி அம்மா இதுக்கு மேட்டு விட்டா ராமருடைய உயிர் போய்விடும் அப்படின்னு சீதா பிராட்டிகிட்ட ஓட சீதா பிராட்டி அம்மா தான் கேக்குது ராமர் வராத தூதன் வரமாட்டான் அதனால சாமியும் வந்தாரா சண்டையும் செய்தாரா சந்தன மார்பலே சாரம்பு பட்டதா இல்ல குங்கும மார்பலே கூரம்பு பட்டதா என்னப்பா நடந்தது ஆஞ்சநாயா சொல்லுடா என்று ஆஞ்சநாயரை கட்டிப்பிடித்து அழுகக்கூடிய இடம் சரி நாமளே வாய் வச்சிருந்தா பாடனது பாடணும் கேட்டது கேட்ட குடுக்கறத குடுனா சம்பளம்டா எங்களுதான் வீட்டுல 20 அவங்க எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க எப்படி ஏன்னா நான் கோமாளி நான் இப்படி மூளைக்காட்டு மாதிரி அழிட்டு வெத்தலை தமிழ் கொடுத்து தவிச்சு நாடகத்துல பாத்துட்டு வந்து சரி அவங்களுக்கு என்ன நாடகம் ஆட தெரியுமா என்னமே தெரியல சரி இந்த லவாகுச்சல் ஒரு நாடகத்தை கேளு சரி பாடம்னா நம்மளுக்கு நாடகம் நடத்த நம்பிக்கை இல்லன்னா இப்பயே நம்ம சோறு போனாலும் போயிச்சாரு முடிக்க விட்டுலாம் ஓமலூர்ல போய் படுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால ஒத்திக்கி வச்சு பார்த்தாங்க அப்படியா சரி இருக்கட்டும் ஒத்திக்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம் சரி நாமளே பேசுறேன் என்ன நேரமாகும் இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழ் பெற்ற அழகு திருவண்ணாடு மாரியம்மன் கோவில் கூத்தாடி மாரியம்மன் என்றால் புகழ் பெற்ற ஊர் எங்கும் புகழ் பெற்ற அம்மன் அருள் புரியக்கூடிய சக்தி வாய்ந்த மாரியம்மன் இந்த மாரியம்மனுக்காக வேண்டுதலை வைத்து வேண்டுதலை நிறைவேற்றிய காரணமாக சித்தன் மாதுப்பிள்ளை மகனாகப்பட்ட பெரியசாமி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வேண்டுதலை வைத்தார் அம்மா என் உடல்நிலை சரியாகிவிட்டால் ஓரிரவு தெய்வீக சபை தீப ஒளி இப்பேற்பட்ட தெய்வீக சபையும் தீப ஒளியும் நாட்டி உன் முன்பதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்ற செய்கிறேன் என் உடலுக்கு ஆரோக்கிய தரு அப்படி என்று வைத்த வேண்டுதலை அதனால் அவருடைய மகன் யார் பெரியசாமிக்காக ஆமா வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தால் இன்று தினம் அம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றோம் அப்படி அரும்பாடுபட்டு ஆமா வேண்டுதலை வைத்த சித்தையா சரி பல லட்சக்கணை செலவு செய்து சரி வேண்டுதலை வச்சு நாடு விட்டுருக்காங்க ஆமா என்ன நாடகம் சொல்லி இன்று வைத்துள்ள நாடகம் கிரைதா திரைதா துவாபரி கலியுகம் 4 யுகம் இந்த 4 யுகத்திலே கிரைதா யுகம் கிரைதா யுகத்திலே தேவி புராணம் தேவி புராணத்தை இடம்பெற்ற ரேணுகா தேவி சம்காரம் இல்லை என்றால் முகமாரி அம்மன் பிறப்பு இல்லை என்றால் அந்த பகவானுடைய பரசுராமன் 6வது அவதாரம் சரி என்ற நாடகத்தை இங்கு நிலைநாட்டி வைத்திருக்கிறார் நாடகத்தில் யாரு முதலாக குருசேத்திர பீடத்தை பற்பிடமாய் ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மன்னராக விளங்கும் மாமன்னனாக கெந்திரமனே சபை தற்பார் அண்ணா 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 இல்ல 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க வரியா அப்படி கேட்கணும் தெளிவா இப்பயே வருவாரா சற்று நேரம் கழித்து வருவாரா அண்ணா இப்பயே வருவார் போவார் பிரமாதனத்தில் அமருவார் தேச விசாரணையை செய்வார் அண்ணா சீக்கிரம் வர சொல்லிவிட்டான் டைம் ஆகுது இருந்தாலும் நம்மளுடைய கலையை சிறந்த நாடக கலையை நாடு எங்கும் உலகம் எங்கும் இந்த கலையை முன்னேறி கொண்டு போகணும் கொண்டு போகணும் ஆமா இந்த நாடகத்தை எல்லோருக்கும் கண்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த கலையை வளர வைக்கணும் அப்படி என்று நமது கருப்பூரை சேர்ந்த வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அண்ணாவாகிய யூடியூப் சேனல் செல்வன் அவர்கள் யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் நமது நாடக கலையை நாடெங்கும் உலகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்று நமக்காக அரும்பாடுபட்டு அது மட்டுமல்ல எல்லாரும் ஸ்டாண்ட் வச்சு நாடகத்தை அறிமுகப்படுத்துவாங்க அப்படி இல்ல விடியவர்களும் கைக்கு கை மாறி நம்மளை எல்லாம் தெளிவாக எடுத்து ஆமா படத்தை போல காட்ட வேண்டும் என்று சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லாத நாடகத்தை ஒளிபரப்பக்கூடிய அன்னாராகிய இன்னும் செல்வன் அவர்களுக்கும் நமது கலையை ரசிக்க வந்த அனைத்து பொதுமக்களுக்கும் என்ன பாரு காடமட்டி சேர்ந்த அண்ணன் வந்திருக்கு வச்சுக்கியா பாக்கலையா ஏடாது வருஷம் கூத்து வாங்கி கொடுத்துட்டு ஏற்காடு பூரா உங்களை அனுப்பி விட்டுக்கிறாரு அவர் என்ன பாக்கலன்னா எப்படா நீ மனமார்ந்த நன்றி உரைக்கிறேன் அண்ணா செல்வண்ணா எந்த சேனல்ல சொல்லி நான் டிவியில போட்டு பாக்குறேன் அதான் தெரியாத இருக்குது டிவி எல்லா டிவிலையும் ஒரு சேலம் மாவட்டத்தில் கிடைக்கும் போட்டு பார்த்து